ஹல்லேலூயா. என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 120வது சங்கீதம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். நம்முடைய நெருக்கத்திலே நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? இல்ல மனிதர்களுடைய உதவியை நாம் நாடுகிறோமா? இல்லது மருத்துவர்களுடைய உதவியை நாடுகிறோமா? இல்லது உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய உதவியை நாடுகிறோமா? ஆம் தேவ ஜனமே, இவர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான். இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அழிந்து போவார்கள், இல்லாமல் போவார்கள், இருக்கிற இடமே இல்லாமல் போகலாம். ஆனால் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மனுஷனும் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஆம் தேவ ஜனமே, தாவீது சொன்னது போல உங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். என்ன பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், யோனாவின் சத்தத்தை இதோ பாதாளத்திலிருந்து அவன் சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி அவன் துதியின் சத்தத்தை எந்த இடத்துல உயர்த்தினான்? மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து அவன் தேவனிடத்தை நோக்கி கூப்பிட்டான். நெருக்கத்திலிருந்து அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் அல்லவா? இப்படிப்பட்ட சாட்சிகளை பெற்றிருக்கிற நாம் பாருங்கள், இதோ லோத்தை பார்க்கிறோம். சொதம் கொமரா அழிந்து போகிற பொழுது அவன், அப்பா என்னால் ஓட முடியாதே, இதோ பக்கத்தில் இருக்கிற நான் மலைக்கு என்னால் போக முடியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்தார்? இதோ அவனுக்காக அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் தூதன் அவன் கையை பிடித்து அந்த அழிவிலிருந்து காப்பாற்றினது போல தேவ ஜனமே, நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற ஒரே ஒருத்தர், கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஒரே ஒருத்தர் நம் தேவனாகிய கர்த்தர். எனவே எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும், உதவியற்ற சூழ்நிலையா இருந்தாலும், உதவ முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து விடுதலையாக்குவார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நெருக்கத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை விடுதலையாக்கினதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.